குட் பேட் அக்லி படக்குழு அடுத்த மாஸ் அப்டேட். தல அஜித் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி பாலிசியை வைத்து பயணித்து வருகிறார். துணிவு படத்தின் வெற்றியை தொடர்ந்து லைகா நிறுவனத்திற்கு ஒரு படத்தில் நடிக்க அஜித் ஒப்பந்தமானார். இயக்குனர் விக்னேஷ் சிவன் அந்த படத்தை இயக்குவதாக இருந்தது. பின்னர் சில காரணங்களால் அவர் படத்தில் இருந்து நீக்கப்பட்டு மகிழ் திருமணி இயக்குனராக ஒப்பந்தமானார். விடாமுயற்சி என தலைப்பு வைத்து படத்தை ஆரம்பித்து துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பை நடத்தி வந்தனர். ஆனால் லைகா நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக இதன் படப்பிடிப்பு சில மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் தொடங்கியுள்ளது. இதில் கிடைத்த இடைவெளியில் தல அஜித் அடுத்த படத்துக்கான படப்பிடிப்பில் பங்கேற்றார். மார்க் ஆண்டனி படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி எனும் படத்திலும் அஜித் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பும் அண்மையில் ஹைதராபாத்தில் தொடங்கியது. ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் இதன் படப்பிடிப்பு நடைபெற்றது. முன்னதாக வெளியான இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. 3 வித்தியாசமான முகபாவனைகளோடு அஜித் அந்த போஸ்டரில் மிரட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இப்படத்தின் நாயகி யார் என்பது குறித்த தகவல் வெளிவந்துள்ளது. விடாமுயற்சி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்து வரும் த்ரிஷா தான் குட் பேட் அக்லி படத்திலும் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறாராம். இதன் மூலம் அடுத்தடுத்து 2 அஜித் படங்களில் நாயகியாக நடித்து த்ரிஷா அசத்தி வருகிறார். விரைவில் அஜித் த்ரிஷா இருக்கும் டீசர் ஒன்றை வெளியிட இருக்கிறார்களாம். குட் பேட் அக்லி படக்குழு அடுத்தடுத்த அப்டேட்கள் கொடுத்து ரசிகர்களை கொண்டாட வைத்து வருகின்றனர். பிரபல தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கும் குட் பேட் அக்லி படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளது.